வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. தாலி செயின் வாங்குறதுக்கு வந்து நல்ல நேரம், நல்ல நாள் அப்படியெல்லாம் பார்க்கணுமா? அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு இல்லையா? இந்த டைமில் வந்து நம்ம புது தாலி செயின் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை தாலி காசு அந்த மாதிரிலாம் வந்து கோர்த்து போடுவோம்ல, சில உருக்கள் வந்து கோர்த்து போடுவோம். அதுக்கெல்லாம் வந்து எப்போ வாங்கலாம், எந்த மாதிரி டைமில் வந்து அதெல்லாம் மாற்றலாம், அதாவது கோர்த்து போடலாம் அப்படின்றத பற்றினா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அது கூடவே திருச்சியை பொறுத்தளவுக்கு நகை கடைகளில் வந்து முக்கியமாக மங்களன் மங்களில் வந்து ஆஃபர் இருக்கா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படின்றது பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். முக்கியமாக கோல்டு காயினுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க, தங்க நகைகள், வெள்ளி பொருட்களுக்கு, வெள்ளியெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து பார்க்கலாம். அதோட ஆடி 18க்கு தங்கம் வாங்குறது மாதிரியான அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்ற டிப்ஸுமே வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தாலி செயின் வாங்குறதுக்கு நல்ல நேரம், நல்ல நாள்லாம் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இது. அதுவும் இவங்க வந்து ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து தாலி செயின் வாங்க போகிறேன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதுக்கான நாள், நேரம் இதெல்லாம் வந்து பார்க்கணும். அப்போ இந்த ஒரு மந்தில் வந்து எந்த நாள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 29ஆம் தேதி 7வது மாதம் 2026 புதன்கிழமை வந்து ஆடி பௌர்ணமி வந்து வருது. ஸோ அன்னைக்கு போயிட்டு வாங்குகிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து தாலி செயின் மட்டும் கிடையாது, ஒரு சிலருக்கு வந்து தாலி உருக்கள் வந்து இந்த மந்த் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கோத்து போடுற பழக்கம்லாம் இருக்கும். தாலி கயிறு மாற்றுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இந்த டைமில் வந்து இந்த கிழமையில் வந்து பண்ணலாம். அப்போ எந்த நேரத்தில் வந்து வாங்கலாம், நல்ல நேரம் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:15 10:15 வரைக்கும் இருக்குது. அது விட்டிங்கன்னா காலையில் 10:45 11:45 வரைக்கும் இருக்குது. எனக்கு மார்னிங் டைம் இல்லை, ஈவினிங் தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தர டைமில் வந்துட்டு 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அது விட்டோம் அப்படின்னா 6:30 7:30 வரைக்கும் நைட்டு இந்த டைமில் வந்து நல்ல நேரம் இருக்குது. ஸோ நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்றத வந்துட்டு இதுக்கு முன்னாடியே, இந்த டைமுக்கு முன்னாடியே போயிட்டு சூஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ளே உங்கள் கையில் வந்து வாங்குறது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம், இப்போ தங்கம்லாம் வந்து நம்ம அடிக்கடி வாங்கக்கூடிய பொருள் கிடையாது. அதுவும் முக்கியமாக தாலி சம்மந்தப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாகவும் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பொருட்கள்லாம் வாங்குறப்போ கண்டிப்பாக நாள், நேரம், நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து செய்யணும். ஸோ அதுக்காக இந்த டீட்டெயில் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் தாலி காசு வாங்குறது, லக்ஷ்மி காசு இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த டைமில் வந்து பண்ணீங்க அப்படின்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து அன்னைக்கு பௌர்ணமியும் வருது அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த டேட் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து ஆடி 18 வந்து என்னைக்கு வருது, அன்னைக்கு தங்கம் கொஞ்சமாவது வாங்குறது பற்றி எப்படி வந்து பணம் சேமிக்கலாம் அப்படின்றது டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஆடி 18 பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து வருது. டார்கெட் அமௌண்ட்டை நம்ம ரூ. 1500 அப்படின்றது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூ. 1500 வந்து 100 மில்லிகிராம் கார்டு வந்து வாங்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ காட்டுறேன். எதுக்கும் ஒரு சிலர் வந்து புதுசாக பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக இப்போ காட்டுறேன். இதுதான் வந்துட்டு அந்த 100 மில்லிகிராம் கோல்டு காயின்ன்றது நடுவில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த காயினு. ஒரு சில கடைகளில் வந்து இந்த மாதிரி சேல் பண்ண கவரில் இருக்கும். ஒரு சில கடைகளில் உங்களுக்கு வெறுமன காயினாகவும் கொடுப்பாங்க. இப்போ ஜிஆர்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமன காயினாகவும் நம்ம கையில் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு குட்டியாக தகடு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து சேஃபாக வைக்கணும் அப்படின்றதுனால நான் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு சீல் பண்ண கவரில் தான் வந்து வாங்குவேன். இப்பயுமே வந்துட்டு டிஜி கோல்டுன்றது ஓப்பன் பண்ணையிலேருந்து இதை வந்து வாங்குறது கிடையாது. இதுக்கு பதிலாக நான் நேரில் போயிட்டு இதை வாங்குறதுக்கு பதிலாக இந்த டிஜி கோல்டில் பணம் கட்டி வாங்கிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இன்னைய விலைக்கு ஒரு ரூ. 1500 வந்து வாங்கிக்கலாம். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. நம்ம கேஷாக கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா அந்த வேஸ்டேஜுமே இல்லாமல் வெறுமனே நம்ம ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்குறது மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த கோல்டு ரேட்டெல்லாம் வந்து ஏறினது ஒரு சில பீரியடில் வந்து ஏறுச்சு இல்லையா? ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. அந்த டைமில் வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த கோல்டு காயின்லாம் விற்கக்கூடாது அப்படின்றது மாதிரியான ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா? ஸோ அந்த டைமில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த காயினுக்கு 2% வந்து கன்ஃபார்மாக வந்து வேஸ்டேஜ், அதுக்கடுத்து ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ், இந்த கார்டுக்கு ஒரு ரூ. 20 அந்த மாதிரியெல்லாம் வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக நான் வந்துட்டு டிஜி கோல்டுலேயே வந்து வாங்கிட்டுருக்கேன்.
ஒரு நல்ல நாள் அதுவுமா நம்ம கையில் தங்கம் அப்படின்றத வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது வந்து நினைக்கிறவங்க பல பேர் இருப்போம். ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 1500 இருந்தாலுமே நம்மளால் இந்த மாதிரி ஒரு கார்டு வாங்க முடியும், இந்த மாதிரி ஒரு கோல்டு வந்து சேவ் பண்ண முடியுன்றதுக்கு தான் இது வந்து காட்டியிருக்கேன். நீங்கள் கோல்டு மட்டும் இல்லை, சில்வர் காயினுமே வாங்கலாம், வெள்ளி காயினுமே வாங்கலாம். இந்த மாதிரி வெள்ளி காயினுமே வந்து வாங்கி வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 கிராம் ஒன்று, 2 கிராம் ஒன்று. இது வந்து திருச்சி மங்களன் மங்களில் தான் நான் வாங்கினேன். இப்போ இதுவுக்குமே வந்துட்டு டிஜி சில்வர் அப்படின்றதுல வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு சின்ன சின்ன காயின் இப்போ ஒரு 1 கிராம் 2 கிராம் வாங்குறதுக்கு இங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படின்றத வந்து தவிர்க்கிறதுக்காக இப்போ டிஜி சில்வர் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மாதிரியும் நம்ம வந்து வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இது மாதிரி பணம் சேவ் பண்ணி வைக்கிறீங்க, ஆடி 18 அன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் வாங்கணும், தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளி காயின் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல சேவிங்ஸ் தான். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன தங்கம் தானே அப்படின்றது மாதிரி நினைக்காதீங்க. இந்த மாதிரி நான் வந்து பல கார்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமாக நான் வந்து ஒரு 10-15 கார்டு இது மாதிரி வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இருந்துட்டு இடையில நகை எடுக்க போகிறப்போ எனக்கு தேவைப்படுது, அதாவது மிச்சம் ஏதாவது தேவைப்படும் இல்லையா எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி டைமில் இதை கொடுத்துட்டு எடுப்பேன். அதுக்கடுத்து இப்போ ஒரு 12-13 கார்டு வந்து கொடுத்துட்டு நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட பண்ணினேன். ஸோ இது மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். கோல்டுன்றது என்றைக்குமே தங்கம் தங்கம் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தங்கம் வந்து அளவில் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதோடைய மதிப்பு அப்படின்றது என்றைக்குமே வந்து உயர்வாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கோல்டாக வாங்கி வைங்க அப்படின்றதுக்காக தான் இது வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 1500 வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கோல்டு காயின் வாங்கலாம். இன்னையிலேருந்து, அதாவது 18ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் 17 நாட்கள் தான் இருக்குது. நமக்கு வந்து குறைந்த நாட்கள் இருக்குது. அந்த குறைந்த நாட்களுக்குள்ளே ஒரு நாளைக்கு 88 அப்படின்றது மாதிரி சேவ் பண்ணி வச்சோன்னா அந்த 1500 வந்து சேவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு கோல்டு காயின் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மங்களன் மங்கள் பொறுத்த அளவுக்கு ஆடி ஆஃபர் வந்து தங்கம் மற்றும் வெள்ளிக்கு வந்து என்ன போட்டிருக்கிறாங்க, முக்கியமாக கோல்டு காயினுக்கு வந்து என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த ஆடி ஆஃபர் அப்படின்றது வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, மங்களன் மங்களில் ஆடி ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த டீட்டெயில் வந்து கேட்டு எழுதியிருக்கேன். ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். பவுனுக்கு 1500 வந்து தள்ளுபடி டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பவுன் எடுத்தோம் அப்படின்னா 1500 வந்து நமக்கு லெஸ் பண்ணிப்பாங்க. அதோட நம்மக்கிட்ட இருக்க பழைய நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு புதிய நகையாக வாங்குகிறோம் அப்படின்னாலும் அவங்களுக்குமே வந்து இந்த 1500 வந்து ஒரு பவுனுக்கு தள்ளுபடி பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு பவுனுக்கு 1500 அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 187 ரூபாய் 50 பைசா வந்து தள்ளுபடி ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆஃபரு. நீங்கள் பழைய நகை கொடுத்து புதுசாக வாங்கினாலுமே அந்த ஆஃபர் வந்து உண்டு அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. வெள்ளியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ வெள்ளி பொருட்கள் போய் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளி கொலுசு, வெள்ளி மெட்டி இது மாதிரிலாம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ அதுக்கு வந்து எந்த விதமான செய்கூலி சேதாரம்லாம் கிடையாது. வெறும் அந்த வெள்ளிக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையாகவே நல்ல ஆஃபர் தான் வெள்ளியை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா நிறையா வந்து நம்ம வெள்ளி கொலுசு எடுக்கணும் அப்படியெல்லாம் வந்து நினச்சிட்ருப்போம் இல்லையா, மெட்டி எடுக்கணும் அப்படியெல்லாம். அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆஃபராக இருக்கும். கண்டிப்பாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. கோல்டு காயினை பொறுத்த அளவுக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே அது வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கோல்டு காயின்ன்றது நிறைய பேர் வாங்குவோம், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் அவங்க வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இல்லை, கோல்டு காயினுக்கு வந்து எந்த ஆஃபருமே இல்லை அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நகையாக எடுக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து 1500 பவுனுக்கு வந்து தள்ளுபடியாகும். கோல்டு காயினாக எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த வித ஆஃபருமே கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு மங்களன் மங்களுடைய ஆடி ஆஃபரு. இது மாதிரி வேறு ஏதாவது நகை கடைகளுக்கு வந்து உங்களுக்கு ஆடி ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.